கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நமக்கு கர்த்தர் போதுமானவர். இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லுங்கன்னா, நான் உனக்கு போதும். பலவீனப்பட்டு இருந்த பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னாங்க, என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு போதுமானவர். அந்த வார்த்தையினால் பலன் அடைந்து பவுல் அநேகர் ஆவி ஆத்மா சரீரம் பலன் அடையும்படியாய் அநேகர் ஆண்டுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டுடைய சபையில் சேர்க்கப்படும்படியாய் அநேக பிசாசின் பிடியுள்ள மக்கள் விடுதலையாக்கப்படும்படியாய் கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே நிரப்பி பவுலை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தாங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ, எந்த நிலைமையில் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாங்க, இந்த நிலைமையில், இந்த இக்கட்டான நிலைமையில், இந்த போராட்டமான சூழ்நிலையில், இந்த எதிர்ப்புக்கு மத்தியில், இந்த சத்துரு கொண்டு வர போராட்டத்துக்கு மத்தியில், என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு போதுமானவர். இது கர்த்தர் இந்த நாளில் கொடுக்குற ஒரு வார்த்தை பாருங்கள். அந்த வார்த்தைக்கு தன்னை பவுல் அர்ப்பணித்தார். ஆண்டவர் சொல்லிட்டாங்க, இந்த பலவீனத்திலும் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டார், ஊழியத்தை செய்தார், மகிமையான காரியங்களை கர்த்தர் நடத்தினார். பவுலை கொண்டு அநேக ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் சபையில் சேர்க்கப்படும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தாங்க. இன்றைக்கும் பலவீனத்தோடு கூட ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஊழியம் செய்யணும் தான் விரும்புகிறேன், ஆனால் எனக்கு முடியலை, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, திறமை கிடையாது, இன்னொரு பக்கம் என் சரீரம் பலவீனப்பட்டு இருக்குது, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாங்க, என் கிருபை உனக்கு போதும் என்று. இல்லை ஒருவேளை இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன்னு நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆலயத்தை நேசிக்கிற குடும்பம், ஆண்டவருடைய விசுவாசிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருந்தாலும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஒரு சமாதானம் இல்லாத நிலைமையாக இருக்கலாம், கர்த்தர் கிருபையாக ரட்சித்திருக்கலாம், ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் சில போராட்டங்கள், சில எதிர்ப்புகள், சில தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையில் நான் உங்களுக்கு போதுமானவர். அப்போ அந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்கள் கிருபை போதும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை பெரிதாய் விளங்கும். சங்கீதங்கள் இப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட பார்க்குறான் ஏசாயால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறாங்க, என் கிருபையை ஒரு நாள் உன்னை விட்டு விலகாது, நான் கிருபை மிகுந்தவர். அது மாத்திரமல்ல, இன்னும் வேதாந்திரம் பார்க்குறோம், நோவாவுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன்னு சொன்னால், உண்மையாய் உத்தமாய் பரிசுத்தத்தோடு இருந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற நோவாவின் குடும்பத்திற்கும் கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. எல்லாம் அழிந்து போகிற நிலைமையில் கர்த்தர் நோவாவின் குடும்பத்திற்கு ஒரு பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொல்லி அந்த பேழைக்குள்ளே கர்த்தர் மூடி பாதுகாத்து ஏற்ற வேளையில் பேழையின் கதவை திறந்து கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை திரளாய் பெருக பண்ணினார். அந்த கர்த்தர் இந்த நாளிலும் மறுபடியும் சொல்லுகிறாங்க, நீ இருக்கிற நிலைமையில் கர்த்தர் உங்களுக்கு போதும். முதல்ல ஆண்டவர் சொல்லிடுங்க, ஆண்டவரே நீங்கள் போதுமானவர், நான் இப்போ இருக்க இந்த நிலைமையில் உங்கள் கிருபை ஒன்று போதும். அந்த கிருபை கடந்து வந்துட்டா பாருங்கள், மருத்துவர் கூட நம்ம கைவிட்டிருக்கலாம், ஆண்டுடைய கிருபையினாலே பலன் அடையும். அது மாத்திரம் இன்றைக்கி நம்ம சொல்லலாம், பல பாடுகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், மரண கட்டுகளெல்லாம் கடந்து வந்துடுற நம்ம இம்மட்டும் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. நானும் நீங்களும் இம்மட்டும் வருவது, நம்முடைய குடும்பங்கள் பிழைத்திருப்பது, இம்மட்டும் நடத்தப்படுவது, இம்மட்டும் நம்ம போஷிக்கப்படுகிற உடுத்தி வைக்கிறோம், எல்லாமே கர்த்தருடைய கிருபை. அப்போ இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்கள் கிருபை ஒன்று போதுன்னு சொல்லி நான் அர்ப்பணிக்கிறேன். பாருங்கள், கடந்த நாட்களில் ஒரு சகோதரி ஊழியத்தின் பாதையில் மீட்டிங்கில் கூட்டத்தில் என்னை பார்த்து ஜெபிக்க வந்தாங்க, கடந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, நல்லா ஊழியம் செய்வேன் சிஸ்டர், வீடுகளை சந்தித்து ஜெபிப்பேன், என் கூட ஒரு 4-5 சகோதரிகள் உண்டு,
நாங்கள் சில வீடுகளுக்கு சென்று ஜெபிப்போம். பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பேன். ஆனால் எனக்கு தோளில் ரொம்ப வலி, தோள்பட்ட வலி. அதனால் என் கையினால் வேத புஸ்தகத்தை கூட தூக்க முடியாது, என் பேகை தூக்க முடியாது. வேதத்தை தூக்கிட்டாலே தாங்க முடியாத வலி வந்துடும். அடுத்த கையை வச்சு நான் தூக்கிட்டே நடக்கவும் முடியலை. அதனால் இப்போ நானும் எவ்வளோ பார்த்தேன், எவ்வளோ ஜெபிக்கிறேன். பார்க்காத டாக்டர் கிடையாது, எத்தனையோ டாக்டர்ஸை நான் பார்த்துட்டேன். ஆனால் என் வலி நாளுக்கு நாள் அதிகரித்ததே ஒழிய அது குறையவே இல்லை. அப்புறம் நாட்டு வைத்தியரை பார்த்து எத்தனையோ மர வேரில் உள்ள எண்ணெய் கொடுத்தாங்க, பட்டையில் உள்ள மரப்பட்டையில் உள்ள எண்ணெய் கொடுத்தாங்க. இதெல்லாம் தடவுங்க. நாங்கள் எவ்வளோ பார்த்தேன், எவ்வளோ கஷாயம் கொடுத்தாங்க, லேகியம் கொடுத்தாங்க. அந்த சகோதரி சொல்கிறாங்க, அழுதாங்க. எதுவுமே எனக்கு கேட்கலை. வலி தாங்காதபடி, வலிக்குரிய மாத்திரை போட்டால் அந்த வலி மாத்திரை போட்டு 1 மணி நேரம் கூட தாங்காது. நான் இவ்வளவோ நாளாக தூங்காமல் கஷ்டப்படுகிறேன். என்னால் படுத்தா ஒரு பக்கமாக இந்த பக்கமாக திரும்பியே படுக்க முடியாது. எனக்கு என்ன செய்யனே தெரியல. அதனால் இப்போ நான் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க ஒரு 4-4.5 வருஷமாக நான் ஊழியத்துக்கே போகலை. நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன், ஊழியத்துக்கே போகலை. எனக்காக ஜெபிங்க, நான் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அழுதாங்க. வலி வேதனை மாற முடியாது ஜெபிங்க, கர்த்தரை சுகம் கொடுக்க முடியாது ஜெபிங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் பாருங்கள், அந்த சகோதரிக்காக ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவரே உங்களை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, அப்படி என்னைய ஆவியான ஜெபிக்க வைக்கலை. ஆண்டவரே, அன்பு சகோதரியே, கர்த்தர் இன்னும் ஊழியத்தின் பாதையில் பயன்படுத்த போகிறீங்க. உங்கள் கிருபையினால் பலனடைந்து ஊழியம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையினால் இன்னும் அந்த ஊழியம் தடைபடாதபடி ஊழியம் முன்னிருந்த நிலைமையை விட இனி ஒரு நாட்களே மகிமையாக ஊழியம் நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வைத்தாங்க. ஜெபம் முடிந்தவொடனே அந்த சகோதரி கேட்டாங்க, அப்படி முடிந்த ஆமேன்னு சொன்னால் உடனே பாருங்கள் அந்த சகோதரி, என்னக்கா ஒரு வார்த்தையாக நீங்கள் சொல்லி தோள்பட்ட வலி போகட்டும், இந்த வேதனை போகட்டும், என்னால் தோல் இந்த பக்கம் திருப்ப கூட முடியாது, ஒரு பைபிளை தூக்க முடியாது, இதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலையேன்னு ஆமேன்னு சொல்லி முடித்த உடனே அவங்க கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் நீ அப்படி ஜெபிக்க வைக்கலை. ஆண்டவர் தொடர்ந்து ஊழியத்தை நடத்த முடியாதான் ஜெபிக்க வைத்தாங்க, நடத்துவேன்னு சொல்லிட்டாங்க. இனிதான் உங்கள் ஊழியம் மகிமையாக வலிமையாக இருக்க போகுது. இந்த வலியை பார்க்காதீங்க, ஆண்டவர் இந்த வலிக்கு மாற்றி நான் அவங்க ஊழியத்துக்கு போவேன். இந்த வேதாம்பத்தை பேகை தூக்கிட்டு போகிற பலனை தாங்க, நான் ஊழியத்தை செய்வேன். நீங்கள் புறப்பட்டு போங்க. நீங்கள் ஊழியம் செய்ய செய்ய ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு பாருங்கள். அவங்க 1 வாரம் போயிருக்கிறாங்க. அந்த வலியை குறித்த எண்ணமே அவங்களுக்கு இல்லை, அந்த ஞாபகமே இல்லை. வீட்டில் இருக்கும்போது அந்த வலி இருக்கும்போது அவ்வளோ வலியாகும்போது வீட்டை விட்டு வேதாகமத்தை தூக்கிட்டு அவங்க பேங்கை தூக்கிட்டு புறப்பட்டு போன உடனே அந்த வலியை அவங்க மறந்துடுறாங்க, மறந்து போயிருக்கிறாங்க. திரும்ப பாருங்க 2வது வாரம் போனாங்களாம். அது போக 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 அந்த வலி வேதையை கர்த்தர் குறைத்து போட்டாங்க. அவங்க இந்த மாதம் ஏப்ரல் 1 வாரம் வந்தாங்க. மார்ச் 1 வாரம் வந்து ஜெபம் போனாங்க. ஏப்ரல் 1 வாரம் கூட்டத்துக்கு சந்தோஷமாக அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்தாங்க. கடைசியில் தனி ஜெப வேளையில் வந்து கடைசி தான் வந்தாங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணி, அக்கா நான் உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசணும் ஆட்டுன்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மெய்யாகவே சொல்கிறேன், என்னை இதுவரை ஊழியத்தை தடை பண்ணும்படியால், ஊழியத்துக்கு போக விடாதபடி எனக்கு ஒரு வலி வேதனையை கொடுத்து வேதத்தை கூட தூக்க முடியாதவன் என்னை பலவீனப்படுத்தின அந்த சத்ருவின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாங்க. ஆண்டவர் அன்றைக்கி உங்கள் மூலமாக ஜெபித்த வார்த்தை வல்லமுள்ளது. நீங்கள் உண்மைக்குமே சுகந்தாங்க பலந்தாங்கன்னா கூட நான் பலனடைஞ்சிருக்க மாட்டேன். உங்கள் மூலமாக கர்த்தர் ஊழியத்தின் பாதையை நான் பயன்படுத்த வழிநடத்துவேன்னு சொன்னாங்களே, புறப்பட்டு போகணும் உங்கள் மூலமாக கர்த்தர் பேசுனாங்களே ஊழியத்துக்கு. நிஜமாக்கா நான் போக ஆரம்பித்தேன், அந்த வலிக்குரிய எண்ணமே சிந்தனையாக எனக்கு வராது. போயிட்டேனா வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா கொஞ்சம் அந்த வலி இருக்கிற மாதிரி என்னை கஷ்டப்படுத்தும். கர்த்தர் முழுமையாக எனக்கு அந்த வலியும் வேதனையை கர்த்தர் மாற்றினார். இந்த நாளில் அதே கரத்தில் எவ்வளோ ஜாமான் தூக்குறேன், குடம் தூக்குறேன், எல்லா வீட்டான ஜாமான் தூக்குறேன், எனக்கு வலி வேதனைக்கு அடையாளமே இல்லை என்று சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அழைத்தவருடைய கிருபை குழாய் ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு அழைத்த கர்த்தருடைய கிருபை குழாய் தன்னை தாழ்த்தினாங்க. ஆண்டவரே, நீங்கள் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீங்க, உங்கள் கிருபை போதும், உங்கள் கிருபை நான் தொடர்ந்து ஊழியம் செய்வேன் புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் பலப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அருமையான ஆண்டுடைய கிருபை போதும் என்று அர்ப்பணித்திருங்க. எந்த சூழ்நிலையில் ஆண்டு உங்கள் கிருபை போதும், ஆண்டுடைய கிருபை பெரிதாய் விளங்கும். 2வதாய் பாருங்க, மத்திய 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 100க்கு அதிபதி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆண்டவர் அங்கே வருகிறார் என்பதை அறிந்த உடனே 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய வேலைக்கான திமிர்வாத நோயினால் அதிக கஷ்டப்படுறான். ஆண்டவர் சொன்னால் நான் உங்கள் வீட்டுக்கு வாரேன். ஆனால் 100க்கு அதிபதி என்ன சொல்ல, இல்லை ஆண்டவரே
நீர் என் வீட்டுக்கு வரக்கு நான் பாத்திரனே கிடையாது. நீ ஒரு வார்த்தை சொல்லும், உங்கள் வார்த்தை ஒன்றும் எனக்கு போதும். ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே ஆண்டவரே. உங்கள் வார்த்தை வல்லமை உள்ளது. உங்கள் வார்த்தை அந்த திமிரவாத வியாதியிலேருந்து அவன் உயிர்ப்பிக்கும், அவன் பலனடைவான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும். தொடர்ந்து வாசித்து பார்த்து அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த உடனே பாருங்கள், அந்த நாளிகையிலே அவனுடைய வேலைக்காரன் சொசமாக்கப்பட்டான். ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அப்போது அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டார்? உங்கள் வார்த்தை ஒன்று போதும் ஆண்டவர். இன்றைக்கி அருமையான ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வார்த்தையை வாசிக்கிறோம், வேதாமா வார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோமா? அது எனக்கு போதும்னு எடுத்துக்கொள்ளுகிறோமா? இன்றைக்கி உண்மைக்குமே செய்ய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியம் சொல்லலாம். ஆண்டோடைய வார்த்தை ஒன்று தான் போதுமானதாக இருந்து ஆண்டோடைய வார்த்தை ஒன்று தான் பலப்படுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டோடைய வார்த்தையினால் பலனடைந்து ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தைகள், ஆண்டு கொடுக்குற வார்த்தை ஆமென்று ஆமென் என்று இருக்குது. அந்த வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்த கர்த்தர் பொய்யுரையாத தேவன். அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே கனப்படுத்துவாங்க. ஒரு மிஷினரி சகோதரன் வந்தாங்க ஊழியத்தின் பாதையில். அவங்கள சந்திக்கும் போது அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம், ஒன்றுமே இல்லாத யாரையும் அறியாத ஒரு பகுதிக்கு தான் நான் ஊழியத்துக்கு போனேன். இங்கே தான், வட இந்தியா இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டவர் அறிந்த ஜனங்களே இல்லாத ஒரு கிராமத்தில் அந்த சகோதரன் ஆண்டவர் சொன்னது நிமித்தமாக அந்த கிராமத்துக்கு போனாங்க. அங்கே குடும்பமாக போனாங்க. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே இருந்து யாருமே தெரியாது. அவங்க வீட்டிலேருந்து பாட்டு பாடினாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க வீட்டில் உள்ளவங்க அவங்க பாடுற பாடலும் ஜெபமும் அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் ஒரு ஆறுதலாக ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்போ அந்த சகோதரன் ஒரு நாள் பார்க்கும்படியாக கடந்து வந்தப்போ சொன்னாங்க, எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் தான் அந்த ஊரை காட்டி நீ போன்னு சொன்னார். நான் ஆண்டுடைய வார்த்தையின்படி அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஆண்டவர் தான் கொண்டு போயிருக்காங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்றணும். இப்போ எங்கள் பக்கத்தில் உள்ளவங்க இப்போ எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீட்டில் பாடுறது, நீங்கள் ஏதோ சொல்லி ஆசீர்வாதம் ஜெபிக்கிறது எங்களுக்கே இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. ஆனால் அந்த சகோதரன் குடும்பத்திற்காய் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க அடிக்கடி என்னோட கூட பேசுவாங்க. அந்த சகோதரன் கடங்கநேரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அப்போ பாருங்கள், அந்த குடும்பத்தார் அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தை வல்லம் உள்ளது, ஆண்டவர் தான் அந்த இடத்துக்கு போன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க மாத்திரமல்ல, அவங்களுடைய அண்ணன் தம்பி, அவங்க சொந்தக்காரவங்களாம் அந்த ஊரில் அவங்க ஜனங்கள் தான் நிறையா இருக்கிறாங்க. எனக்கு அது தெரியாது. ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கி அவர் ஜெபத்தையும் பாட்டையும் கேட்டு சந்தோஷப்படுத்த அந்த குடும்பம் வாங்க அங்கே போனாலே ஒரு சமாதானமாக இருக்கும். அவங்க முதல்ல வந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரர். இப்போ அவங்க மூலமாக அநேக குடும்பங்கள் வர, நான் வாடகைக்கு எடுத்துக்கிற வீடு கூட எனக்கு பத்தலைக்கா, எனக்கு நல்ல ஒரு ஜெப கூடாரம் கொடுக்கும்படியாக ஜெபிங்கன்னு சொல்லி 2 மாதத்துக்குள்ளாகவே வந்து சாட்சி சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை நம்பினாங்க. ஊர் தெரியாது, ஆண்டவர் சொன்ன ஊர். அப்போ தான் முதலாவது போகிறாங்க. ஒரு ஆள் தெரியாது, ஏதோ ஒரு வீடு வாடகைக்கு ஆண்ட கிருபையாக கொடுத்தாங்க, போனாங்க. ஆண்டோடைய வார்த்தை வல்லமிழது. அந்த வார்த்தையை நம்பினாங்க. இன்றைக்கி அநேகருக்கு கர்த்தர் அந்த சகோதரி குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாத அநேகர் இயேசுதான் தெய்வம் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா வார்த்தையை நம்பினாங்க. வார்த்தை போதும் ஆண்டவரை ஊழியத்தின் பாதையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தை போதும், அந்த வார்த்தையின்படி செயல்படுமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். யாத்திரா 3வது அதிகாரத்தில் பார்க்கலாம். மோசேயை கர்த்தர் அப்படித்தான் அழைத்தாங்க. சகல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசேயை கர்த்தர் அழைத்தாங்க. ஆனால் மோசே என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, என்னால் முடியாதுன்னா எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டு சொல்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன், நான் இருக்கிறவராகவே இருப்பேன். அருமையான அந்த வார்த்தை மூலமாய் மோசே பலப்பட்டார். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதும். ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன் கூட இருப்பேன், நான் இருக்கிறவராகவே இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை பாருங்கள், ஆண்டவர் போதும். ஆண்டவர் இருந்துட்டா இந்த கடினப்பட்ட இருதயத்தை கர்த்தர் மாற்றுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு செல்லும்படி கிருபையை கர்த்தர் கொடுப்பாங்க. இன்னும் கூட மோசே கேட்குறாரு, ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன். ஆண்டவரே, அன்புள்ள தெய்வம், நம்மளை அழகாய் வழிநடத்துகிற கர்த்தர். மோசையை பார்த்து என்ன சொன்னாங்க?
நான் வாயோடு வாயாக இருந்து பேசுவேன். அந்த வார்த்தையும் கேட்ட உடனே போதும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருந்தால் போதும். ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காய் தன்னை அர்ப்பணித்தாங்க. ஆண்டவர் வழிநடத்தல் கடந்து வர முடியாது தாழ்த்தினாங்க. நீங்கள் இருந்தால் போதும். ஆண்டவர் அழகாய் வழிநடத்தி சென்றார். செங்கடல் தடையாக வந்த பொழுதும் செங்கடலை இரண்டாய் பிளந்த கர்த்தர் வெட்டாந்தரையில் நடந்து இஸ்ரவேல் அக்கறைக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியாய் அழைத்த கர்த்தர் மோசையோடு கூட இருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இன்றைக்கு அருமையான நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்க கர்த்தர் நமக்கு போதுமானவர். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு நமக்கு போதும். மோசை அப்படி அர்ப்பணித்தபடியினால் அவர் போதுமானவராய் கடந்து வந்தார். இன்றைக்கி இந்த என்ன நிலைமையில் எந்த சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா எனக்கு நீங்கள் போதும். சொத்தோ சுகமோ ஆசைகளோ சம்பாத்தியமோ நம்மளை திருப்திப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. ஆண்டவர் போதுமானவராக இருந்தால் தான் அவர் கொடுக்குற சமாதானம் தான் நம்ம நிரப்பப்பட முடியும். அவருடைய சமாதானத்தை நிரப்பப்படும் பொழுது நமக்கு இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும்? ஆகையினால் இன்றைக்கி அருமையாவில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு எந்த நிலைமையில் இருந்தால் ஒன்றே ஒன்று, நீங்கள் போதுமானவர் ஆண்டவர். உங்கள் கிருபை எனக்கு போதும், உங்கள் வார்த்தை எனக்கு போதும். ஏசப்பா நீங்கள் போதும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளாய் கடந்து வாங்க. உங்கள் கண்கள் ஆச்சரியப்படுவனமா, இப்படிலாம் கர்த்தர்களை வழிநடத்துவாரா? இப்படிலாம் கர்த்தர் ஆசனம் வழியை திறப்பாரா? கர்த்தர் இப்படி என்னை பலப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லும்படியாய் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராய் கடந்து வந்து உங்கள் குடும்பங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்படி நம்ம இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க ராஜா. இந்த நாளில் கர்த்தாவே நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் போதுமானவராய் கடந்து வாருங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வார்த்தையின்படி ஏசப்பா உங்கள் கிருபை எனக்கு போதும், உங்கள் வார்த்தை எனக்கு போதும், நீங்கள் போதும் என்று அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இந்த நாள் என்னோடு கூட இணைந்து உங்கள் வார்த்தையின்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் கர்த்தர் சர்வ வல்லவராய், ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரை சர்வாதிகாரியாய், நீங்கள் பலப்படுத்துகிற தேவனாய், தடைகளை மாற்றுகிற தேவனாய், யுத்தம் பண்ணுகிற தேவனாய், வழக்காடுகிற தேவனாய், காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவனாய், தலை நிமிர செய்கிற கர்த்தராய் ஆண்டவர் இறங்கி வந்து செயலாற்றி கொண்டிருக்க தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நோக்கு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லா சூழ்நிலையிலும் போதுமானவராய் இருந்தார் என்று சாட்சியாய் எழும்படியாய் கர்த்தர் தகப்பன வல்லமை அனுப்புகிற தயவுக்காய் நன்றி. அப்படி ஒவ்வொரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் போதுமானவராய் கடந்து வந்தாங்க. நீங்களே சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் போதுமானவராய் கடந்து வந்து எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.